ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் மஞ்சூரியன். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, கொத்தமல்லி இலை, இஞ்சி, பூண்டு, குடமிளகாய், பெரிய வெங்காயம், எலுமிச்சை, பச்சை மிளகாய், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், உப்பு, பிரெட் ஒன்று, சர்க்கரை. பிரெட்டை தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வானலியில் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணீர் விட்டு அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் சோயா சாஸ், நல்லா கலக்குங்க. கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க. ஆயில் விட்டு ஆயில் சூடான உடனே அதில் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. அதோட இஞ்சி, பூண்டு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். குடமிளகா, அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். இந்த சாண்ட்விச் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்திக்கங்க. 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. எல்லா பொருளும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் கலவையை அதில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அது கூட தேவையான 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். பத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகும் நல்ல கிரேவியாக தயாராகிறதுக்கு. கிரேவி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வருது.
கிரேவி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கெட்டியானதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. வச்சுக்கிற ப்ரெட்டை அதில் போட்டு நல்லா பரப்பி விடுங்க. ப்ரெட்டு உடையாமல் கலக்கி விடுங்க. அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. சுவையான ப்ரெட் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.